கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். என் தம்பி பேர் ராஜா. இவன் தலையில் ஆப்ரேஷன் பண்ணி மண்டை உடச்சி தான் ஆப்ரேஷன் பண்ண, ரத்த கசிவு ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு ஐசியில் போட்டாங்க 7 நாள். போன மாதம் இந்த இடத்துல என் தம்பிக்கான உட்காரவே முடியாது, எந்திரிக்க முடியாது, 1 பாத்ரூம் போகிறது கூட அவனால் தெரியாது. இந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டு போய் அந்த சாப்பாடு எடுத்து அந்த ஃப்ரையர் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் 800 போய் அவனுக்கு கொடுத்து அந்த சாப்பாடு, ஏசப்பா இவனுக்கு சுகத்தை தரணும். எத்தனோ பேர் அந்த இடத்துல சாட்சி சொல்கிறாங்க. இவனுக்கு அடுத்த மாதம் நான் இவனை கொண்டு போய் சாட்சியாக இருக்கணும்ன்ட்டு அந்த எண்ணெய் அந்த சாப்பாட்டில் போட்டு கொடுத்தேன். மறுநாள் என் தம்பி உக்காந்து எந்திரிச்சிட்டான், சாப்பிட்டான். அவனே 1 பாத்ரூம் போகிறான். ஆனால் என் தம்பியால் பொழைப்பான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த அன்பர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபகோபுரத்தில் ப்ரேயர் பண்ணி என் தம்பி ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார். அதே மாதிரி ஐயா பண்ணுற ப்ரேயர் உண்மையாக என் தம்பிக்கு ஜீவன் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் வெங்கட்ராமன், என் மனைவி கஜலட்சுமி. நாங்கள் தொடர்ந்து 2023 ஜனவரியிலிருந்து இந்த மாதம் வரைக்கும் ஏறத்தாழ 17 மாதங்கள் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு தவறாமல் தருமபுரியிலேருந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டே இருக்கிறாரு. கடந்த மாதத்தில் கூட ஐயா கிட்ட ஒரு வேண்டுதல் செஞ்சுட்டு போனேன். அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொன்னார். எனக்கு பக்கத்து நிலம் 1.5 ஏக்கர் அது சேல்ஸ், அது ஐயா அது மாதிரி அப்படின்னு சொன்னேன். உங்கள் மன விருப்பத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னால் அதன்படியே ஆண்டவர் கிருபை பாராட்டி கொஞ்சம் பணம் லோன் போட்டு அந்த நிலம் வாங்க கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி ஐயா ஸ்ரீபன் ஐயா திருப்பத்தூர் ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தார். எங்கள் அண்ணார் கேன்சர், லிவர் கேன்சரு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தார். அவரை கூட்டு ஐயா ஜெபம் பண்ணார். ஆனால் அந்த கேன்சர்லேருந்து அவருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம் என்னோடய வாழ்க்கையில். அதே போல் என் நண்பருக்கு ஒரு பண உதவி செஞ்சேன். அவர் கொடுக்க முடியாதவங்கனால என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். பணமே வாங்க முடியாமன்ற நிலைமை இருந்தது. ஐயா சென்ற மாதம் மீட்டிங்கில் கூட பணம் உங்களை தேடி வருவோம் போங்க அப்படின்னு சொன்னார். அதன்படியே அவரே கொண்டு பணத்தை நேரடியாக கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எடுத்து வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற ஒரு மருமகள் அவளை பெற்றாளே. பாருங்க, இனிமையானவரை பார்த்துட்டீங்களா? இப்போ என்ன வருது? அருமையான ஒரு மருமகளை அருமையான ஆண்டவர் நகோமிக்கு கொடுத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிங்க? அந்த ஜனங்கள் சொல்றாங்க, மருமகள் ரொம்ப அருமையானவளை யாரு கொடுக்க முடியும்? அருமையானவர் கொடுக்க முடியும். சொல்லுங்க அருமையானவர். இப்போ பாருங்க, அருமையான மருமகளை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காருமா. அவன் மூலமாக வந்த இந்த பிள்ளைய இனி உன் மடியில் போட்டு வளர்த்து உன் பேர பிள்ளைய சந்தோஷமாக பெற்று நீ அனுபவி. இந்த பேர பிள்ளை உன்னுடைய சந்ததியை பிரதிபலிக்கிற ஒரு பேர பிள்ளை. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தம்பி, அவனுக்கு திருமணமாகி 10 வருஷம்
ஆகியும் குழந்தை இல்லை அவனுக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுவும் எப்படி இறந்தாங்கன்னா, இதே மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போரூருக்கு, சென்னையில் அவங்க இருக்கிறது விழுப்புரத்துலேருந்து அவங்க சொந்தக்காரங்க போரூரில் இருக்காங்க. போரூரில் வந்து அந்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து தூங்குனாங்க. அப்படியே மரித்து போய்விட்டார்கள். பார்த்தா நல்ல மரணம். ஏன்னா அன்னைக்கு அந்த கடைசி செஷனில் எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் பாவத்திற்காய் கதறி அழுது மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் இன்னிலிருந்து அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அவங்கள ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கே தெரியாது அவளுடைய புதிய வாழ்க்கை பரலோகத்தில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. ஹல்லேலூயா. நல்ல பரிசுத்தத்தோட மீட்டிங் முடிச்சுட்டு வந்து இந்த அம்மா படுத்தாங்க. ராத்திரி எப்போ இறந்தாங்கன்னு தெரியாது. காலையில் பார்த்தா மரித்து கிடந்தாங்க. உடனே இந்த செய்தி அவங்க பையனுக்கு விழுப்புரத்தில் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய சரீரத்தை இங்கேருந்து கொண்டு ஊருக்கு கொண்டு போனாங்க. அப்போ தான் அவன் அழுதுட்டு சொல்கிறான், ஐயா எங்கள் அம்மா எனக்கு வந்து அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு தாய். அவங்களுடைய இழப்பை என்னால் தாங்க முடியலை, என்னால் அந்த துக்கத்தை தாங்க முடியலை என்று சொல்லி அந்த தம்பி அழும்போது நான் சொன்னேன், தம்பி அவங்க ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போயிருக்காங்க. நேற்றுக்கு நல்லா மீட்டிங் அட்டன் பண்ணி அழகாக ஆண்டவரிடத்தில் தன்னை பரிசுத்தம் பண்ணி சூப்பராக வந்து தூங்கிட்டு அந்த நல்லா இருக்கும் பொழுது, பிரியமாக இருக்கும் பொழுது பிரியமான நேசரவர்களை எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, தமக்கு பிரியமானவர்களை சில நேரங்கள் ஆண்டவர் தம் பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாராம். அப்படி அவர் எடுத்துக்கிட்டு போயிருக்காருப்பா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அம்மா இருக்காங்க. இந்த உலகத்தில் உள்ள பாடு மரணங்களை விட்டு தேவ சமூகத்தில் இளைப்பாறி இருக்கிறாங்க. அதனால் நீ கவலைப்படாத தம்பி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வாழ்க்கையே கசந்து போயிடுச்சுன்னா ஒரு வார்த்தை. எங்கே இருந்து அந்த வார்த்தை வருதுன்னு பார்த்துங்க. என்னுடைய வாழ்க்கையே கசந்து போச்சு, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம், மனசு எனக்கு ரொம்ப கசந்து போச்சு என்று சொல்லும் பொழுது தான் டக்குன்னு ஒரு வெளிப்பாடு அடிமை மூலமாய் வந்தது. இந்த கசப்பு உனக்கு மதுரமான செய்தியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், உங்கள் அம்மா இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டது உனக்கு கசந்து போன செய்தி. ஆனால் இதே மாதம் உன் மனைவி கருத்தரிப்பாள், அது உனக்கு மதுரமான செய்தி. ஹல்லேலூயா. 10 வருஷமாக ஒரு குழந்தை இல்லைன்னு உன் மனைவி கசந்து போயிருக்கிறாள். ஆனால் உனக்கு அந்த கசப்பு தெரியவில்லை, உங்கள் அம்மா மரித்து போன கசப்பு தெரிகிறது. ஆனால் இந்த கசப்பு இந்த மாதத்திலேயே மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி அப்படி அவனை விட்டுட்டேன். அடுத்த மாதம் 30வது நாள் ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவி வந்து சொல்கிறா, எப்பா நான் கருத்தரிச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய கசப்பை மாற்றி எனக்கு ஒரு நல்ல மதுரமான செய்தி. இப்போ நான் கன்சீவ் ஆகிட்டோம். 10 வருஷத்துக்கு பிறகு அவள் கன்சீவ் ஆகி அது வரைக்கும் பிள்ளை இல்லைன்னு அவள் எவ்வளவு நாள் அழுதுருப்பா, எத்தனை வாட்டி அன்பரின் பாதத்தில் வந்து அழுதா. ஆண்டவர் அவளுக்கு அழகான கன்சீவாக கிருபை செய்து இப்போ ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறாள். ஹல்லேலூயா. அவளுக்கு குழந்தையில் ஒரு கசப்பான அனுபவம் ஆண்டவர் மதுரமான செய்தியாக அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து இன்றைக்கி அந்த குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கும் கசந்து போன அனுபவம் எந்த விஷயத்தில் இருக்க, அந்த விஷயத்தை ஒருவேளை உன் குடும்ப வாழ்க்கையிலே நீ கசந்து போயிருக்கலாம், பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீ கசந்து போயிருக்கலாம், அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு மதுரமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சாபத்தின் தண்ணீர் ஆசீர்வாத தண்ணீராக மாறிச்சான். இந்த தண்ணீரை பற்றி இப்போ நம்ம தியானிக்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபக்கட்டுகளை அறுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு இந்த புதிய வருஷத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. முதல்ல கசப்பான தண்ணீரிலிருந்து மதுரமான தண்ணீர், இப்போ சாபத்தின் தண்ணீரிலிருந்து ஆசீர்வாதத்தின் தண்ணீரை நீங்கள் சுவைக்கப் போகிறீர்கள். ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 21வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமோ பாழ்நிலம் என்றார்கள். 21வது வசனம்,
அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில பாழான வாழ்க்கை என்று சொல்லக்கூடாதபடிக்கு உன் வாழ்க்கையில இனி பாழும் இராது, சாபமும் இராது, எந்த கேடுகளும் கர்த்தர் தரமாட்டார். அல்லேலூயா. அழகா இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த எரிகோ என்கிற பட்டணம் இது எங்க நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முன்னாடி ஒரு பெரிய எரிகோ மதில் சுவர், அந்த மதில் சுவர் இன்னைக்கும் இடிந்தபடியாக கிடக்கிறது. அல்லேலூயா. அவர் 7 நாட்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படியே அந்த தேவ பிரசன்னத்தில் துதிச்சு பாடி அந்த 7வது முறை அதை சுற்றி வரும்பொழுது அலங்கை இடிந்து விழுந்தது. ஆமேன். அவர்கள் கானானுக்குள்ளே போனார்கள். இன்றைக்கு புதிய கானான் வாழ்க்கையை அனுபவிக்கும்படி உங்களுக்கு முன்னால் நிற்கிற ஜெரிகோக்களை கர்த்தர் இடித்து போடுகிறார். அல்லேலூயா. ஒரு புதிய கானான் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆமேன். இப்போ பாருங்க, அந்த எரிகோ பட்டணத்தில் இவங்க எல்லாம் வரும்பொழுது அங்கே உள்ள ஜனங்கள் வர்றாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசி அவங்க கூட இருக்கிறார். இப்போ அந்த ஜெரிகோ பட்டணத்தில் வந்து ஒரு நல்ல நீரூற்றை அங்கு காண்கிறார்கள். அதை எடுத்து குடித்து பார்த்தா அந்த தண்ணி கெட்டு போய் அந்த நிலமும் பாழான நிலமாக இருந்தது. சொல்லுங்க, பாழடைஞ்ச நிலம். ஆமேன். கெட்டு போன தண்ணி, சாபத்தின் தண்ணீர். அல்லேலூயா. அவங்க வந்து சொல்கிறாங்க எலிசாவை நோக்கி, இந்த பட்டணம் என்னமோ குடியிருப்புக்கு நல்லா தான் இருக்குது. சொல்லுங்கள், பட்டணம் குடியிருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ஜெரிகோவில் தான் சூப்பர் டேட்ஸு, பேரீச்சம் பழம். அந்த பட்டணத்துக்கு பேரே ஜெரிகோ அப்படின்னாலே பேரீச்சை பட்டணம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை எடுத்து சாப்பிட்டா அப்படியே தேன் ஊறுற மாதிரி இருக்கும். அதுதான் ஜெரிகோனாலே பேரீச்ச பட்டணம். அல்லேலூயா. ஆமாம், அந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மண் பாழடைஞ்சிருக்கு. இந்த மண்ணில் பால் இருக்கிறது, இந்த மண்ணில் சாபம் இருக்கிறது. ஏன் அந்த இதில் சாபம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னால், இதுக்கு மேலே ஒருத்தனை இதை கட்டவே முடியாது. அல்லேலூயா. இந்த ஜெரிகோவை ஒருவனும் கட்ட முடியாது. 1000 வருஷம் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த எரிகோ பட்டணம் இடிஞ்சு அப்படியே கிடக்கிறது, தரமட்டமாகி அப்படியே கிடக்குது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறபடி ஒரு சாதாரண மதில் சுவர் அல்ல. அங்கே போனால் தான் தெரியும், இடிபாடு கிடக்குது பாருங்க. ஒரு ஏரியாவை இடிஞ்சு அப்படியே குமிஞ்சு கிடக்குது. ஒரு அரசாங்கமாக இடிஞ்சு கிடக்கிற அதை கூட கொண்டு போய் வெளியேற்றி அந்த இடத்த சமநிலை கூட படுத்தலை. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கும் நிற்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னது தான். அவர் சொன்னதை எவன் ஒருவன் மாற்ற முடியும்? கர்த்தர் நிர்ணயம் பண்ணினதை எவன் ஒருவன் மாற்ற முடியும்? கர்த்தர் உனக்காக நிர்ணயம் பண்ணினதை ஒருவனும் மாற்றக்கூடாதபடிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க. அல்லேலூயா. அவங்க வந்து ஊரென்னமோ செட்டில் ஆகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, குடியிருப்பதற்கு நல்லது. ஆனால் இந்த நிலம் பாழடைஞ்சி சாபம் நிறைந்ததாக இருக்கிறது. இதுலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சாச்சுன்னா அந்த தண்ணி கெட்டு போயிருக்கு. கெட்டு போன தண்ணி. சொல்லுங்கள் பார்க்கலாம். கசந்து போகிறது வேற, கெட்டு போகிறது வேற. இது கெட்டு போன அப்படின்னாச்சுன்னா சாபம் நிறைந்தன்னு அர்த்தம். அப்போ கெட்டு போன தண்ணியாக இருக்குது. தண்ணி ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமேன். அதனால அது மட்டும் கிளியர் ஆகிடுச்சுன்னா எங்கள் செட்டில் ஆகிறதுக்கு எல்லாமே சூப்பர். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு கேடு, ஒரே ஒரு கெடுதலுங்க. நாங்கள் சந்தோஷமாக செட்டில் ஆகாமல் இருக்க ஒன்று அப்படின்னு போய் எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே முறையிட்டார்கள். அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? ஒரு தோண்டியில் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல, ஒரு புது தோண்டி. சொல்லுங்கள் பார்க்கலாம், புது தோண்டி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தோண்டியில் கொஞ்சம் புது தோண்டியில் உப்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். எடுத்துகிட்டு வந்து இந்த உப்பை உள்ளே கொட்டினார். இன்னைக்கு உப்புக்கு பதிலாக மங்கள வார்த்தையை உங்கள் மேலே நான் கொட்டுறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு உப்பு உள்ள போகும்போதே பால் முறிக்கப்படுமே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் மேலே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பால்கள் எல்லாம் இன்றைக்கு முறிக்கப்படும். எல்லா சாபங்களை கர்த்தர் முறிப்பார். அல்லேலூயா. அவர் சொல்றான், இதை போட்டுட்டு இந்த தண்ணீர் இப்போ ஆரோக்கியமாய் மாறிவிட்டது.
இனி இதிலே பாழும் இராது, சாவும் இராது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாழ்களையும் சாவின் பள்ளத்தாக்குகளையும் அழிக்கும்படி உயிருள்ள வார்த்தையை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மேலே போடுகிறார். ஆமென். அவன் பாழை முறிப்பதற்கு ஒரு உப்பை பயன்படுத்தினான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாழ்களை முறித்து சாபங்களை முறிக்க கர்த்தர் இப்பொழுது வசனத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. என்ன வசனத்தை அனுப்புகிறார்னா, கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படி. அன்னைக்கு எலிசா போட்ட உப்பு காலங்கள் கடந்து இன்றைக்கும் அது வாழ்வதற்கும் குடிப்பதற்கும் அழகாக சாபம் நிறைந்ததா எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த மங்கள வார்த்தை உங்கள் காலம் ஃபுல்லாக உங்களுக்கிடத்தில் இருந்து உன்னுடைய பாழ்களை அழித்துவிடும். கற்பத்தின் பாழ் முடிக்கப்படுகிறது. உன்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற பாழ்களை கர்த்தர் முறைக்கிறார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாழ்களை முறைக்கிறார். இனி அதிலே சாவும் இராது, பாழும் இராது. ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு புதிய வல்லமையை கொடுக்கிறேன். உனக்கு ஒரு விசேஷித்த தாளந்தை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையை கொடுக்கிறேன். உனக்கு விசேஷித்த ஒரு கிருபையின் வரத்தை கொடுக்கிறேன். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய மாறாவின் அனுபவங்கள் இன்றைக்கு இனிமையாய் மாறினதற்கு, கசந்து போனவருடைய வாழ்க்கை இனி இனிமையாய் இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள் இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனிமையான அனுபவங்கள் இனிமையான ஆண்டவர் கொடுப்பீராக. எல்லா மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மதுரமாய் மாற்றுவீராக. மதுரமாய் மாற்றுவீராக. மதுரமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அனுபவித்த அந்த சாபத்தின் தண்ணீர் இனி ஆசீர்வாதத்தின் தண்ணீராய் மாறட்டும். கர்த்தர் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை இனி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இனி அதிலே பாழும் இராது, இனி அதிலே சாபமும் இராது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறேன் என்று சாதாரண வாழ்க்கை இனி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான திராட்சை ரசத்தினாலே இனி அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல ரசத்தை தருவீராக, நல்ல வேலையை தருவீராக, நல்ல குடும்ப பார்ட்னரை தருவீராக, நல்ல மனைவியை தருவீராக, நல்ல புருஷனை தருவீராக, நல்ல பிள்ளைகளை தருவீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. நல்ல வரங்களை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூ ஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 4699. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம்.
அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.